எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இவர் அள்ளிராணி, வயசு 38 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல கேரக்டர் உள்ள, அதே நேரம் நல்ல வசதி கொண்ட ஒரு பெண் கேட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த உடனே உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க இந்து மத சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா கவுண்டர்னு சொல்லியிருக்காங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா கண்ணுன்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் வரம் பார்த்து வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ சொந்தமாக ஒரு லேடிஸ்க்கு தேவையான ஸ்டேஷனரி ஷாப் வச்சு நடத்துறத சொல்லியிருக்காங்கம்மா. ட்ரெஸ்ஸை தவிர லேடி திங்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வளையல், பொட்டு, மேக்கப் ஐட்டம், ஸ்லிப்பர் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கடை சொந்த கடை சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா தான் எந்த கடை வச்சு கொடுத்ததான்னு சொல்கிறாங்க. நல்ல மெயினத்தில் இருக்கிறதால கடையில் நல்லா சேல்ஸ் போயிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க ஷாப் 4 லேடிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா துணி கடை, பாத்திர கடை, காம்ப்ளெக்ஸ்னு பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்து நகைக்கடை ஆரம்பிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்கம்மா. அப்புறம் சொந்தமாக 10 லாரி கோயம்பேடு மார்க்கெட்டில் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல வகையில் வருமானம் நல்லபடியாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 அண்ணாக்கு தான் சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி வீடு வாங்கி குடும்பம் நடத்துகிறாங்களாம்மா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியான இடத்துல பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் மேரேஜ் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அவங்க கல்யாணம் சில வருஷத்துலேயே ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஃபேமிலி பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்கம்மா. அப்போ உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து இவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு இவங்க பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லி அப்படிப்பட்ட லைஃப் வேண்டாம் டிசைட் பண்ணி தனியாக வந்துட்டாங்களா. இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்காங்களா. இப்போ வசதியெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பொண்ணை நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும்னு நினச்சி தான் இப்போ ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு நம்புகிறாங்கம்மா. இவங்களுக்கு ஒரே பொண்ணு இருக்கிறதால தனியாக அனுப்ப வேணாம் பயப்படுறாங்க. அதனால் வீட்டோட மாப்பிள்ளை தான் இருக்கு பார்க்குறாங்க. வேலைக்கு எதுவும் போகணும் ஆசைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பசங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு தனியாக பிஸ்னஸ் வச்சு கொடுக்குறதான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களையும் எங்கள் பொண்ணையும் நல்லபடியாக கடைசி வரை காப்பாற்றுன்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி இவங்க வசதி வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அவங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்கம்மா. எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நல்ல கேரக்டர் உள்ளவர் தான் கணவர் ஒன்று விரும்புகிறாங்க. உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளை வர சம்மதம் அப்படின்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாமா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் நடந்துக்க முடியும் நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா இவங்க அவங்களும் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நல்ல குடும்பம் நல்ல வசதி உள்ள பிள்ளைன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.